ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி 2 தென்னை மரம் வந்து வச்சு 80 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. அது ரொம்ப பழமை வாய்ந்ததாகிடுச்சு. அது வந்து மேலே ஏறி காயும் போட முடியல. ஆனால் அது வீட்டுக்கு முன்னாடியே இருந்துச்சுன்னு சொன்னதுனால அது வந்து எப்போவுமே காற்றடிச்சா நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. மட்டை காயெல்லாம் விழுந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. மேலே ஆளுங்க யாரும் ஏறி காயும் போட மாட்டேன்ட்டாங்க. சரி, இந்த மரத்தை வந்து இனிமேல் வச்சிருக்கக்கூடாது, ஏதாவது காற்றுக்காக வந்ததுன்னா ஏதாவது உடஞ்சி விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப பயமாக இருந்துச்சுங்க. கீழே பார்த்தீங்கன்னா மாடெல்லாம் பக்கத்துலேயே கட்டியிருக்கோம். ஏதாவது மாட்டு மேலே இது விழுந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப நாளாக இதை வந்து அறுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 தென்னை மரத்தையும் இன்றைக்கி அறுக்க சொல்லி வர சொல்லி வெட்டிட்டேங்க. அவங்க வந்து நல்லா சேஃபாக எந்த சுற்றி செவிர்ந்துச்சு, எந்த சேதாரமும் இல்லாமல் நல்ல முறையாக வந்து அதை அறுத்து கொடுத்துட்டாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அறுத்து முடிச்சப்பறம் நான் வந்து இந்த தென்னங்குருத்து வந்து நான் ஒரு நாள் கூட சாப்பிட்டதில்லைன்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து ஒரு குருத்து எடுத்து கொடுங்கன்னு கேட்டிருந்தேன். அழகாக இருக்குது. அவங்களும் சரி ஒரு மரத்துலேருந்து எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களே அதை வச்சு பீஸ் போட்டு அதை உள்ளே இருந்த குருத்து வந்து நல்லா கட்டி வச்சு சீவி சூப்பராக எடுத்து கொடுத்துட்டாங்க. எனக்கு அதை பார்க்கும்போதே சாப்பிட்லான்னு இருந்துச்சுங்க. நான் ஒரு நாள் கூட வந்து நான் அதோட குருத்து வந்து சாப்பிட்டதே இல்லை. நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி. நானும் இன்றைக்கி எப்படியாவது இந்த மரத்துலேருந்து எடுத்து சாப்பிட்றேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேங்க. வாங்கிட்டு வந்து சின்ன பீஸாக வெட்டி சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு. அப்படி இது நாள் வரைக்கும் நான் அந்த மாதிரி டேஸ்ட்டாக நான் எதையுமே சாப்பிட்டதே இல்லை. இந்த மாதிரி இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. சரி, மரம் வந்து அறுத்தாச்சு, சரி இந்த குருத்து நாள் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட்டுட்டு இருந்தேங்க. எல்லோரும் வீட்டில் இருந்து எல்லாருமே சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி தென்னங்குருத்து வந்து சாப்பிட்ருக்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.